2 நாளைக்கு முன்னாடி தான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முட்டை பிரியாணி தான் செஞ்சிருக்கேன். இங்கே கேரளாவுல வந்து பார்த்தீங்கன்னா, மழை சீசன் ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுட சுட சாப்பிடணும் போல தான் தோணுது. அதனால இன்னைக்கு ஈவினிங் போல நான் வந்து முட்டை பிரியாணி தான் வந்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இப்போ 2 நாளாவே இந்த வெஜிடபிள் பிரியாணி, முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஒரே காரணம், கொத்தமல்லியும், புதினாவும் நெறைய வந்து வீட்ல இருக்கு. 1 வீக் முன்னாடி நாத்தனார் பசங்களும் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சிட்டோம். அதனால் வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி, புதினாவும் நிறைய வந்து வீட்டில் இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு செய்கிற மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு சாப்பிடும்போது. அதுவும் சூடாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும். சூடாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா, முட்டை பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.